நல்லா நட்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு. சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாருமே போய் இந்த தீபாவளிக்காக பார்க்கலாம். எப்படி என்ஜாய் பண்ணாங்க? எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, சூப்பராக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே தீபாவளிக்கு போய் கண்டிப்பாக போய் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். I never enjoy movie. Okay, but this was very good. It was not a movie like, it was an entertainment. Very nice it was. இது வந்து சாட்டர்டே பொறுத்த மாதிரி நல்ல ஒரு அருமையான பாடம் அது. இனிமையாவது இந்த மக்கள் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படணும். மக்கள் இந்த மாதிரி சாமியார்களை நம்பி மோசம் போகக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு சார், ரியலி என்டர்டெய்னிங். ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து கடைசி வரையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் என்ஜாயிங் எ வெரி குட் மூவி. அந்த புதுசாக நடிச்சுக்கார அந்த பையன் பேர் தெரியல, அவர் பேர் என்ன, முகேஷ் ஏதோ நினச்சேன். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, ஒன் டைம் ஆச்சு போல, அவ்வளோதான். ஏதோ இப்போ சதுரங்கோட்டை சைடில் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒன்றும் இல்லை. சில இடத்துல சில்லியாக இருக்குது பார்க்கறதுக்கு, என்னடா ஒரு மாதிரி. மற்றபடி ஓகே, அவ்வளோதான். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ப்ரொடியூசர் எங்ககிட்ட ஒரு விஷயம் தான் கேட்டார். எங்கள் டீம் எல்லாரையும் வச்சு பேசும்போது எங்கிட்ட ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்க சொன்னார். பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்ல டீம் கொடுத்தாரு. அவர் எங்கிட்ட சொன்ன ஒரே விஷயந்தான், எனக்கு செலவாகிறது அதெல்லாம் கவலை இல்லை, தியேட்டருக்கு போகும்போது மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னார். அந்த விஷயத்த மனசார இந்த இடத்துல நாங்கள் அனுபவித்தோம். சதுரங்க வேட்டை மாதிரி இருந்ததா? பார்ட் 2 தான், சதுர வெங்கடே பார்ட் 2. நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. நீ யாரு, எவ்வளவு பெரிய சில்லாலங்கடின்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்ஜாய்மெண்டா இருக்கு, எல்லாம் ஹோம்ல காமெடியா இருக்கு, பக்கா போர் அடிக்கல, பக்காவா இருக்கு. ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குப்பா படம், சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமாண்ணா? ஃபேமிலி படம் காமெடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா காமெடியா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, ஒன் டைம் ஆச்சு போல, அவ்வளோதான். ஏதோ இப்போ சதுரங்கோட்டை சைடில் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒன்றும் இல்லை. சில இடத்துல சில்லியாக இருக்குது பார்க்கறதுக்கு, என்னடா ஒரு மாதிரி. மற்றபடி ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. மக்கள் நினச்ச மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. நல்ல காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐம் ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி இவ்வளோ பெரிய காஸ்டோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவி எப்படி ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? எடுத்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. தேட்டர்லேயும் சரி, இங்கே போய் கேட்டதும் சரி, அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் மொதல் வாட்டி பண்ணுறோம், ஒரு பிடிச்ச விஷயத்த ஒன்று பண்ணுறோம், அதுக்கான அவுட்டும் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எடுத்தோடனே இந்த நட்டு சார் கூட நடிச்சிருப்பீங்க, அந்த சிங்கம் புலி அவர் கூட நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது உங்களுக்கு? அது பெரிய ஒரு லேர்னிங் கர்வ் தான். ஏன்னா நான் செட்டில் இருக்கும் போதும் சரி, ஸ்பாட்லேருந்து வெளியே இருக்கும்போதும் சரி, நிறையா பேசுவாங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டோரி சொல்லுவாங்க, எனக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரே ஸ்க்ரீனில் ஆப்போசிட்ல இருக்கும்போது நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. இது சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஆடியன்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க, அது எப்படி? இது சதுரங்க வேட்டை மாதிரி எடுக்கணும் அப்படின்னு எடுக்கல, இல்லை ஒரு சாமியார் வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கதையில் ஒரு ப்ராப்பர் காமெடி மூவி. லாஜிக்கெலாம் பெருசாக இருக்காது. வந்தால் 2 மணி நேரம் வயிறு குழுங்க சிரிச்சுட்டு போகலாம். அதுதான் ஒரு நோக்கமாக வச்சு எடுத்த படம். நல்லா இருக்கு, நல்லா காமெடியா இருக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்குது. எல்லாம் புதுசாக நடிச்சிருக்காங்க. சிங்கம்புலி ரொம்ப காமெடி பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போலிச்சாமியார் நம்பி நிறைய பேர் ஏமாந்து போயிட்டே இருக்காங்க. இது சாட்டர்டே பொறுத்த மாதிரி நல்ல ஒரு அருமையான பாடம் அது. இனிமையாவது இந்த மக்கள் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படணும். மக்கள் இந்த மாதிரி சாமியார்களை நம்பி மோசம் போகக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே தன் காசை பணம் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிடுறாங்க, நம்பிடுறாங்க. அப்படியே இந்த காலத்துலேயும் இதுவுமே இந்த மாதிரி நம்பவே கூடாது. நல்ல சாட்டர்டே கொடுத்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இனிமேல் மக்கள் இந்த படத்தை பார்த்து மக்கள் அப்படியே திருந்தணும். அதுதான் என்னுடைய பாடம், நல்ல பாடம். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரியலி என்டர்டெய்னிங். ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து கடைசி வரையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் என்ஜாயிங் எ வெரி குட் மூவி. அந்த புதுசாக நடிச்சுக்கார அந்த பையன் பேர் தெரியல, அவர் பேர் என்ன, முகேஷ் ஏதோ நினச்சேன். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு.
நல்லா ஓடுச்சு அந்த பப்ளிசிட்டி மட்டும் இருந்தால் திஸ் மூவி வில் பிகம் a very big success. I convey my best wishes to all the crew of the team. நல்லா நட்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாருமே போய் இந்த தீபாவளிக்காக பார்க்கலாம். எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, சூப்பராக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே தீபாவளிக்கு போய் கண்டிப்பாக போய் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும். படத்தோட டைரக்டர் நம்ம கூட பேச போறாரு. அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு தேட்டரில் ஆடியன்ஸ் கூடன்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ண போறாரு. எனக்கு இந்த அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் லேடிஸு, குழந்தைங்க குறிப்பாக ரொம்ப சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்காக இந்த காக்கா கத்துறதெல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்கறது, அந்த சீட்டில் குதிச்சு எனர்ஜி படிக்கட்டில் ஓடி வந்து இப்படிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு உண்மையிலே கண்ணு கலங்குது, என்னால் பேச முடியல. இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காமெடி படம் பண்ணோம். அது சொல்லாமான்னு தெரியல, ஆனால் நிறைய தடைகள்லாம் இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கும்போது அவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு எங்கள் படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இப்படிலாம் எடுக்கணும் அப்படிலாம் எடுக்கணும்ன்ட்டு, அதே அவுட் வந்து தேட்டரில் வந்துச்சு, அப்புறம் அந்த படத்தில் வந்துடுச்சா? வந்துருச்சுங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து எங்கள் டீமுக்கு நான் கட்டாயமாக சப்போர்ட் நன்றி சொல்லி ஆகணும். எங்கள் கேமராமேன் ஜெய் சுரேஷ், மியூசிக் டைரக்டர் சதீஷ் செல்வம், ஆர்ட் டைரக்டர் சிவா, எடிட்டர் ஃபாசில், இந்த மாதிரி அதே மாதிரி கேமராமேனோட அசிஸ்டன்ஸு நவீன், ரஃபி, இளையராஜா, எடிட்டர் அசிஸ்டன்ட் செல்வா, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பவன், ரகு, சோமு, ரவி எல்லாருமே ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க. அண்டு இன்னும் 2 பேர் டைலாக் ரைட்டர், எங்கள் படத்தோட டைலாக் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் முருகானந்தம், கோ டைரக்டர் சரவணன், எல்லாரோட எஃபர்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் கூட சேர்ந்து இந்த எஃபர்ட் எடுத்தார். ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணது தான். அண்டு நட்டி சார் ஒரு ப்ரில்லியண்ட்டான அவுட்புட்டை கொடுத்தாரு. அதுதான் நாங்கள் இங்கே நட்டி சாரும் சிங்கம்புலி சார் பண்ணது. நம்ம அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம ஜாவா சுந்தரேசன் சார் ஆகட்டும், கோதண்டம், வெற்றிவேல் ராஜன், அவங்க எல்லாம் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா. அதனால தான் நம்மளால் தியேட்டரில் இப்படி ஒரு அவுட்புட்டை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். Yeah, it's nice. I'm the actress in this movie, so you should watch the movie. எடுத்ததோட இங்கே தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் Nice, very nice. I'm really overwhelmed. No, I cannot talk. I'm really excited. Thank God. ஆடியன்ஸோட பார்க்க எப்படி எக்ஸைட்மெண்ட்? It's a mass, colorful film. Diwali release, and everybody should come. All family should come. And romba pidikkum ellarkum theerchayattum pidikkum. So please go and watch. It's a really comedy film, full comedy. Okay. So family, it is related episode. Kadtam Panam, Kadtam Hello, like Chaturanga Vete reference little, so people will like it. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். சதுரங்க வேட்டை 2 மாதிரி தெரியுது, ஆனால் கதை எல்லாமே சூப்பராக இருக்கு. ஐ நெவர் என்ஜாய் மூவி, ஓகே, பட் திஸ் வாஸ் வெரி குட். It was not a movie like, it was an entertainment. Very nice it was. I enjoyed. It is related To what? It is related to education wise also, it is very good. Okay. Nothing was, I cannot say nothing was nice or not nice. Everything was good. First off okay, second off நல்லா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். நீட்டாக இருக்குது, எதுவும் கிளம்ஸியாக இல்லாமல் நீட்டாக இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அது சதுரங்க வேட்டை மாதிரி இருந்தது. அது மாதிரி இல்லை, அதை விட நல்லா இருக்காங்க. அதை விட நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வரலாம், பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஐடி பிபிஓஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் பயங்கரமாக டிப்ரெஷனில் இருந்தோம். ஸோ வந்தோம், பயங்கரமாக சிரித்தோம். எப்படி சொல்கிறது, பயங்கரமாக சிரிச்சு டயர்டே ஆகிட்டோம். என்னடா படம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. நட்டி சார் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய காமெடியன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இந்த மூவி. சதுரங்க வேட்டை மாதிரி இருந்ததா? பார்ட் 2 தான், சதுர வெங்கடே பார்ட் 2. இந்த படம் பெருசாக வெளியே தெரியல, டியூடோ வைசனும் தான் எல்லாருக்குமே தெரியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ எப்படின்னா படம் அப்படின்றது பெரிய படம் சின்ன படம் அப்படின்றதுல வந்தம்மா ஹாப்பியாக சிரிச்சம்மா போனமான் இருக்கு. இப்போ டியூட் ரங்கநாதன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவர் தான். ஸோ கண்டிப்பாக இது எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். செம்ம ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி டயர்ட் ஆகிட்டேனடா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதான் பேசியிருந்தோம். நல்லபடியாக போகும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப என்னன்னா எல்லாருமே எல்லா காமெடியை நல்லா என்ஜாய் பண்றாங்க.
நாங்கள் எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் நினச்சோமோ எங்கெல்லாம் சிரிப்பாங்க நினச்சோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே சிரித்து ரொம்ப கைத்தட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்க நினைச்ச அந்த அவுட் எல்லாமே வந்து நல்லா எல்லாமே நல்லா வந்திருக்கு. நல்லா என்ன எடுத்தோமோ அதுக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியராக வந்திருக்கு. காமெடி நடிச்சர்ல எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க? இல்லை நட்டி சாரும் சரி, சிங்கம்புலி சார் எல்லாரோட காம்பினேஷனு, அப்புறம் சாம்ஸு, அதான் ஜாவா சுந்தரேசன் சார், அப்புறம் நம்ம முருகானந்த அண்ணன் எல்லாரோட காம்பினேஷனும் சரி நல்லா நல்லா அவங்க வர சீன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஷுவலாகவே நல்லா வந்திருக்கு. மியூசிக்கு, டைரக்டரோட எல்லாரோட இன்புட்டும் சரி எல்லாம் படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ப்ரொடியூசர் எங்ககிட்ட ஒரு விஷயம் தான் கேட்டார். எங்கள் டீம் எல்லாரையும் வச்சு பேசும்போது என்கிட்ட வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்க சொன்னார். பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்ல டீம் கொடுத்தாரு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயந்தான், எனக்கு செலவாகிறது அதெல்லாம் கவலை இல்லை, தியேட்டருக்கு போகும்போது மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னார். அந்த விஷயத்த மனசார இந்த இடத்துல நாங்கள் அனுபவித்தோம். அந்த சந்தோஷம் எங்களுக்கு ஒரு தீபாவளி கிஃப்டாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் மக்கள் இன்னும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாரும் இந்த டியூடு பைசன் படம் தான் கொஞ்சம் ரொம்ப இந்த இன்ஸ்டா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த படம் இப்போ எல்லாரும் ஆடியன்ஸும் அதான் சொல்லிட்டு போனாங்க, பெருசு அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. அதை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, அதாவது நம்ம ஒரு 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 கம்ஃபர்டான ஒரு பட்ஜெட்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். அவங்களோட பட்ஜெட் வேறு, அவங்களோட ப்ரமோஷன்ஸ் வேறு. அவங்க நியர்லி ஒரு ஒன் இயர் பேக்லேருந்தே ப்ரமோஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் மத்தியில், இல்லைங்களா? நம்ம பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ரமோஷன் காஸ்ட்டே நம்ம பட்ஜெட்டை மீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அப்படின்னும்போது நம்ம அவங்க கூட தீபாவளிக்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். முழுசாக நம்ம நம்பி வர்றது, அவங்க பெரிய படம் வர்றாங்க எல்லாம் தாண்டி மக்களோட மவுத் டாக். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ சொல்லிட்டு போனாங்க இல்லையா, இந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு ஒரு விஷயமா வெளியே வந்தாலே போதும். நாங்கள் மக்களை நம்பி தான் முழுசாக வந்திருக்கோம். கண்டிப்பாக ப்ரோ, எல்லாருமே வந்து நல்லா தான் சொல்லி, இது வரைக்கும் நான் ரிவ்யூ கேட்டதுல எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எல்லாரும் அதை நோக்கி தான் போயிருக்காங்க. இப்போ வரவங்களே வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இது ப்ரொமோஷன் பண்ணி நல்லா தெரியணும், ரீச் ஆகணும், அப்போ தான் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க நீ? இல்லை இப்போ படம் நல்லா இருந்ததுன்னா, இப்போ படத்தோட கதை நல்லா இருந்ததுன்னா மக்கள் கண்டிப்பாக போய் பார்க்க தான் போகிறாங்க. டூட்டாக இருக்கட்டும், பைசனாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல படம் தான். இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம். இதுக்குமே மக்கள் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட கருத்து. அவங்க படம் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பர். பட் இந்த சின்ன படமும் வந்து பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜேர்னர், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர். ஸோ அதையும் இதையுமே மிக்ஸ் பண்ணுறது முட்டாள்தனம்.